தமிழ் சினிமாவையே புரட்டி போடக்கூடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஸ் படம் கண்டிப்பா இருக்கும். அதில எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா, பென்ஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த புரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும், வந்திருந்த டைரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற லெவலான ஒரு அப்ரோச் தான் பண்ணியிருந்தாங்க லோகேஷ் கனகராஜ்ட்ட. மெயினா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஸ் படத்த டேக் ஆஃப் பண்ணும்போது, ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ப ராகவா லாரன்ஸ் மெயினா இருக்கணும், நிவின் பாலி இருக்கணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணாரு. பட் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயமரி அவர்கள் நம்ப லோக்கிக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா 2 பேரும் மிகப்பெரிய அளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ப லோக்கி அவர்கள்ட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு ஜெயமரி அவர்கள் மறுபடியும். ஸோ, அதனால வந்து பென்ஸ் படத்தில நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு கன்ஃபர்மேஷன வந்து குடுத்துருக்காரு நம்ப ஜெயமரி அவர்கள். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தில மெயினான ஒரு செமையான வில்லன் ரோல்ல பார்த்தீங்கன்னா, ஜெயமரி அவர்கள் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அண்ட் ஜெயமரி 2 பேத்தையும் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போறோம் அப்படின்னும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாம 2 பேத்துக்குமான ஸ்க்ரீன் அப்பியரன்ஸும் சரி, 2 பேத்துக்குமான அது ஆக்ஷன் சீக்வென்ஸும் சரி, எல்லாமே வேற லெவல்ல வரப்போகுது அப்படின்ற மாரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. எல்சியூல வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு செமையான படமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸான படமா இருக்கும். அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் உள்ள வச்சிருக்காராமா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ, இந்த கதைய பொறுத்தளவுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட ட்ரீம்ல வந்து சில ஸ்டோரி பிளேஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு லைஃப்ல நடந்த சில விஷயங்களையும் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, இது எல்லாத்தையும் கலந்து கட்டின ஒரு படமா தான் இந்த பென்ஸ் படம் அமையும். மெயினா வந்து நம்ப விஜய் சார், கமல் சார், கார்த்தி சார், சூர்யா சார் இவங்கலாம் உள்ள இருந்த கைதி, இவங்கலாம் உள்ள இருந்த எல்சியூ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் உருவாகுது. அப்படின்றதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து பென்ஸ் படத்த பத்தி என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.